இப்போ பாருங்கள், என்னுடைய கார்டனில் பார்ஸ்லி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். ரொம்ப அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. ஸோ இது ஏதாவது செய்யணும். ஸோ இப்படியே வைக்க முடியாது. ஸோ அதனால் நான் இதில் ஒரு பெஸ்டோ இன்றைக்கி செய்யலான் இருக்கேன். இது இட்டாலியன் பார்ஸ்லி. ஸோ இதுவும் ஒரு வகை பார்ஸ்லி. ஸோ இது ரெண்டுலேயுமே நாங்கள் பெஸ்டோ செய்யலாம். ஆனால் இது கொஞ்சம் தான் இருக்குது. ஒரே பாட்டில் பார்ஸ்லி, அப்புறம் தக்காளி எல்லாம் நிறைய இது அந்த விதையில் தூவின உடனே அப்படி வளர்ந்துருக்கு. இன்னொரு பாட்டில் உங்களுக்கு தக்காளி காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ தக்காளி. இது சும்மா அந்த சீட்ஸை தூவி விட்ட உடனே அந்த பாட்டில் நிறைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பூக்க ஆரம்பிக்குது இப்போ தான். ஸோ இதை பார்க்குறப்பவே உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் காட்டணும். என்னுடைய ட்ராகன் பிளான்ட் இது பாருங்கள் எப்படி வளருது. ஓகே, இப்போ நாங்கள் பெஸ்டோவுக்கு தேவையான பார்ஸ்லியை நான் இதில் எடுக்க போகிறேன். எடுத்து பெஸ்டோ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஒரு பஞ்ச் பார்ஸ்லி நான் எடுத்துருக்கேன். இப்போதைக்கு எனக்கு இது போதும். ஸோ இதை நல்லா நீங்கள் அலசணும். ஏன்னா அதில் ஏதாவது சின்ன பூச்சிகள் ஏதாவது இருக்கலாம். ஸோ ஒரு 4 தடவையாவது நீங்கள் தண்ணியில் இதை அலசி எடுக்கணும். இந்த காம்பு இதில் நான் போடுற காம்பெல்லாம் ரொம்ப டெண்டர், ஈஸியாக உடைக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அதனால் அதையும் சேர்த்தே நீங்கள் அரைக்கலாம். ஸோ இந்த பெஸ்டோ நீங்கள் வெஜிடபிள்ஸோடு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ரோஸ்ட் சிக்கன், ரோஸ்ட் ஃபிஷ், அப்படி இல்லைன்னா பேன் ஃப்ரைடு ஃபிஷ், இந்த மாதிரி நான்வெஜ் ப்ரிப்ரேஷன்ஸோட கூட இதை நீங்கள் ஒரு அக்கம்பனிமெண்ட்டாக வைக்கலாம். ஸோ இது ரொம்ப பொடியாக நறுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்படி ரஃப்லி நாங்கள் சாப் பண்ணால் போதும். ஏன்னா நாங்கள் இதை ஃபுட் ப்ராசஸரில் போட போகிறோம். 1 கப் முந்திரி பருப்பு, கேஷ்யூ நட்ஸ் எடுத்துருக்கேன். அப்புறம் எங்களுக்கு நல்ல ஆலிவ் ஆயில் தேவை, நல்ல வெர்ஜின் ஆலிவ் ஆயில். ஒரு 2 அல்லது 3 பல் பூண்டு வேணும். அப்புறம் பார்மசன் சீஸ். இது பார்மசன் சீஸ் பவுடர் நான் எடுத்துருக்கேன். ஸோ முதல்ல இந்த பொருட்களை இதில் போடுவோம். கொஞ்சம் உப்பு, பார்மசன் சீஸ், பூண்டு. ஸோ இவ்வளவையும் போட்டு நீங்கள் இதை அரைக்கணும். ஓகே, இது ஒரு அளவு அரைப்பட்ட உடனே இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியும் விடணும். இல்லைன்னா மேலே அந்த துண்டுகள் எல்லாம் நிற்கும். ஸோ இது போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் போடுறது கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. நீங்கள் உப்பு போதுமானு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஸோ இதில் கொஞ்சமாக எலுமிச்சம் புளி, லெமன் ஜூஸ் கொஞ்சம் புளிஞ்சு ஒரு சுற்றிட்டு நிறுத்திடலாம். ஒரு சின்ன பீஸ் லெமன் எடுத்து புளிஞ்சிருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பெஸ்டோ ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நல்ல உப்பு புளி எல்லாமே அளவாக இருக்குது. இட்டாலியன் பாஸ்லியில் பெஸ்டோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு அருமையான ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாந்தாஸ் டேபிளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.